ஒரு வேளை பிடிக்கல, கடைசி வரைக்கும் பிடிக்கல, ஒரு 5 டைம் ட்ரை பண்ணிடுங்க. ஒரு 4, 5 டைம் ட்ரை பண்ணிடுங்க. ட்ரை பண்ணதுக்கப்புறம் பிடிக்கல அப்படின்னா, அதுக்கு அடுத்தது இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயங்கள நீங்க அப்படியே டிட்டோவா கரெக்ட்டா அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வரணும். அப்பதான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு மாடு வந்து சினை பிடிக்கும். ஓகேங்களா? ஸோ பார்ப்போமா? அது என்னன்ட்டு? ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல ஒரு 5 நாளைக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, முள்ளங்கி பிளஸ் சோற்று கத்தாழை. இத தொடர்ந்து நீங்க குடுக்கணும். முதல்ல ஒரு 5 நாளைக்கு. ஓகேங்களா? முதல் 5 நாளைக்கு எதுக்கு அப்படின்னா, இத முள்ளங்கியும் சோற்று கத்தாழையும் என்ன பண்ணும் அப்படின்னா, மாடுகளுடைய ஃபுல் பாடி ஹீட்ட வந்துட்டு குறைச்சிரும். ஓகேங்களா? பாடி டெம்பரேச்சர வந்துட்டு குறைச்சிரும். மாடு வந்துட்டு கூலிங் ஆக்கி விட்டுரும். ஓகேங்களா? இது வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு 5 நாளைக்கு. அடுத்த 5 நாள், அதாவது 6வதுலேருந்து 10வது நாள் வரைக்கும் என்ன குடுக்கணும் அப்படின்னா, கறிவேப்பிலையும் பிளஸ் ஒரு பிரண்டையும் குடுக்கணும். ஓகேங்களா? இது அளவுலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்களா வந்துட்டு ஒரு மாட்டுக்கு எவ்வளோ குடுப்பீங்க அப்படின்ற மாரி ஒரு 1/4 கிலோ, அப்புறம் 100 கிராம், 200 கிராம் அந்த மாரி ஒரு கைப்பிடி அளவு அந்த மாரி நீங்களே வந்துட்டு தேர்ந்தெடுத்துக்கோங்க. ஆக மொத்தத்தில குடுக்கணும் இதெல்லாம். ஓகேங்களா? அடுத்து 6வது நாள்லேருந்து 10வது நாள் வரைக்கும் கறிவேப்பிலையும் பிளஸ் பிரண்டையும் வந்துட்டு குடுக்கணும். ஓகேங்களா?